பாரிஸ் ஒலிம்பிக் இறுதி கட்டத்தை எட்டியிருக்க நிலையில ஒலிம்பிக்ல நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை இப்போ பார்க்கலாம். பாலின சர்ச்சையில சிக்கின அல்ஜீரிய நாட்டைச் சேர்ந்த இமானே கலிஃப் குத்துச்சண்டையில தங்கப் பதக்கத்தை கைப்பற்றி எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. இமானே கலிஃப் பாரிஸ் ஒலிம்பிக்ல பங்கேற்ற ஒரு சுற்றுல கூட அவரை எதிர்த்து விளையாடிய வீராங்கனைகளை ஒரு புள்ளி கூட வாங்க விடாம முழுமையான வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆண்களுக்கான 4x100 மீட்டர் ரிலே ஓட்டப்பந்தய போட்டியில இரண்டாவது முறையா தங்கப்பதக்கத்தை ஜெயிச்சு அசத்தியிருக்கு கனடா. 17 வயதே ஆன ஜெர்மனியின் வீராங்கனை வாஃபோலோமிவ் ரித்மிக் ஜிம்னாஸ்டிக்ல தங்க பதக்கத்தை ஜெயிச்சு எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. ரஷ்யாவில பிறந்த இவங்க ஜெர்மனிக்காக விளையாடி தங்க பதக்கத்தை ஜெயிச்சு கொடுத்து அசத்தி இருக்காங்க. இந்தியா சார்பா பாரிஸ் ஒலிம்பிக்ல பங்கேற்ற வீரர் வீராங்கனைகள் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஆண்களுக்கான 57 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் மல்யுத்த போட்டியில இந்திய வீரர் அமன் ஷெராவத் வெண்கல பதக்கத்தை கைப்பற்றி அசத்தி இருந்தார். அமன் ஷெராவத் வெண்கல பதக்கத்துக்கான போட்டியில பங்கேற்க 10 மணி நேரத்துல 4.6 கிலோ எடை குறைச்சிருக்காரு. இதன் மூலமா இந்தியா 2008 இருந்து தொடர்ச்சியா ஒலிம்பிக்ல மல்யுத்தத்துல பதக்கங்களை ஜெயிச்சு வருது. பாரிஸ் ஒலிம்பிக்ல இந்தியாவோட கடைசி பதக்கத்துக்கான வாய்ப்பா இருந்த ருத்திகா மகளிர் மல்யுத்தம் பிரிவுல காலிறுதியில தோல்வி அடைஞ்சாங்க. ஒலிம்பிக் நிறைவு விழாவில் மனு பாக்கர் மற்றும் ஹாக்கி அணியினுடைய ஸ்ரீஜேஷ் ஆகியோர் இந்திய கொடியை ஏந்தி செல்ல இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. வழக்கமா தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை ஜெயிச்சிருக்கவங்க தான் தேசிய கொடியை ஏந்தி செல்லுவாங்க. இந்த நிலையில இந்த முறை வெள்ளி பதக்கத்தை வென்ற ஒரே இந்திய வீரரான நீரஜ் சோப்ரா தானா முன்வந்து இந்திய கொடியை ஏந்தி செல்லும் வாய்ப்பை ஸ்ரீஜேஷ்க்கு கொடுக்கணும், அதுவே அவருக்கு கொடுக்கிற சிறந்த ஃபேர்வெலா இருக்கும்னு இந்திய ஒலிம்பிக் கமிட்டியிடம் சொல்லியிருக்காரு நீரஜ் சோப்ரா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.